ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி பார்க்கலாமா? நம்ம காலையில் எடுத்த வீடியோ தான் இது. என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். காலையிலேயே பூரி பண்ணியிருந்தேன். பூரியும் உருளைக்கிழங்கு கூட்டும் பண்ணியிருந்தேன். ஏன்னா அன்றைக்கி வேலைக்கு போகணும், லேட் ஆயிரும் அப்படி சொல்லிட்டு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டா பிரச்சனை எதுவுமே இல்லையா அப்படி சொல்லிட்டு காலையிலே பண்ணிட்டேன். நம்மளுக்கு எப்படியும் பூரி எப்படியும் ஒழுங்காக வந்துடுது. பாஜி சில நேரம் நல்லா வருது, சில நேரம் உருளைக்கிழங்குக்கு வர மாட்டேக்கு, பிசுங்கி ஆயிடுது. ஆனால் அதுக்கு பிறகு பாப்பா அவளுக்கு தினமும் இல்லை பர்ச்சேஸ் வாங்கிட்டு வந்தால் சாக்லேட்டெல்லாம் அவளை விட்டுட்டு வீட்டில் அம்மா வீட்டில் அதில் நாங்கள் கிளம்பிட்டோம். இது எங்கள் ஆஃபீஸில் ஒரு மேடம் இருக்காங்க. அவங்களுக்கு நாய், சின்ன நாய். அந்த நாய்க்கிட்ட இன்னும் 10 மாதம் தான் இருக்குது அப்படி சொன்னாங்க. ஆனால் அது சூப்பராகவே விளையாடுது பாருங்கள். இப்படி தான் அது. இது ஆஃபீஸ் டைமில் விளையாட மாட்டோம். நாங்கள் லன்ச் டைமில் எப்படி ஒரு 5-10 நிமிஷம் டைம் இருக்கும், அப்போவும் விளையாண்டது தான். நீங்கள் நினச்சிக்கூடாதீங்க நீங்கள் ஆஃபீஸில் விளையாட தான் போகிறீங்களான்னு. அப்படிலாம் இல்லை. பாருங்கள் இது எப்படி போய் யாரும் உட்காந்துக்கிடுது பாருங்கள். இவங்க நம்ம டாக்ஸை விளையாட வைக்க அப்படி சொல்லிட்டு அவங்க அது கூடவே அதே மாதிரி இவங்க மாறிட்டாங்க. மிச்சம் இருக்க ஆட்கள் எல்லாம் அவ்வளோதான். அதுக்கு பிறகு விளையாண்டெல்லாம் முடிச்சுட்டு 3:30க்கு எங்களுக்கு எல்லாம் இது வரும் காஃபி டைம். இதெல்லாம் 2 கப்பு ஒரு 1.5 கப் காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு டே ஆஃபீஸ்க்கு முடிச்சாச்சு. வீட்டுக்கு ராத்திரி வந்திருந்தேன். அப்போது கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த குழம்பு வச்சாச்சு. அப்போது நம்ம பண்ணது சிக்கன் குழம்பு பண்ணியிருந்தேன். வேறு தினமும் மாதிரி சப்பாத்தி, வேறு சோறு பொங்கியிருந்தேன். வெள்ளை சோறு இருந்தது. அம்மா கொடுத்துட்ட சாம்பார் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட்டோம். அது கூட சேர்ந்து அப்பளம் பொரிச்சு வச்சுருந்தேன். அந்த அப்பளம் டப்பாவை கொண்டு போயிட்டாங்க ஆட்கள். அதனால் அப்பளம் டப்பா இங்கே காமிக்க வேண்டியது இருந்து இவங்க 2 பேரும் இப்படி தான் சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க.